Arithmetic operation with significant figures part 2ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா multiplication. So multiplication and division ரெண்டுக்குமே சேம் ரூல்ஸ். என்ன அப்படின்னா least significant figures தான் எடுக்க போறோம். ஓகேவா? least significant figures which means நம்ம வந்து addition and subtractionல least decimalக்கு அப்புறம் எவ்வளவு நம்பர் least values வருதோ அதை வச்சு தான் நம்ம ஃபைனல் ஆன்சர் எடுத்தோம். லைக்வைஸ் இங்க வந்து எவ்வளவு significant figures கம்மியா இருக்குதோ அந்த வேல்யூஸ் தான் எடுக்க போறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வேல்யூஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 2.32 into 5.114 இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாம். 5114 into 232. 2 into 4 8. 1 into 2 2. 1 into 2 2. 5 into 2 10. 3 into 4 12. Balance 1. 3 into 1 3 plus 1 4. 3 into 1 3. 5 into 3 15. So 2 into 4 8. 2 2 10. So add பண்ணிக்கலாமா? 8 4 10 plus 4 14. 5 plus 1 6. 5 6 7 8 1 1. So நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 1 1 8 6 4 4 8. சிம்பிளா தான் போட ட்ரை பண்ணேன், பட் இது கொஞ்சம் லென்த் ஆயிட்டு. ஸோ 0.1 2 3 4 5. 1 2 3 4 5. ஸோ இங்க வந்து பாயிண்ட். ஸோ இங்க லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க எப்படி இருக்கு? இங்க எவ்வளவு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கு? 1 2 3. ஸோ இங்க வந்து 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இங்க 1 2 3 and 4. ஸோ இங்க வந்து 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லீஸ்டா இருக்குது 3. ஸோ நமக்கு வந்து 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இஸ் எனஃப். ஸோ ஆன்சர் என்னது? 11 point. தேர்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் 8. பட் அதுக்கு பக்கத்துல இருக்கிற நம்பர் எப்படி இருக்கு? கிரேட்டர் than 5 இருக்கு. ஸோ we have to add 1. ஸோ 8 plus 1 9. ஸோ ஆன்சர் இஸ் 11.9. ஸோ the significant figure எவ்வளவு? இங்க வந்து 3 significant figures. ஓகே.